செய்திகள். நெருக்கடி நிலையிலும் எம்பிக்களுக்கு வழங்கப்படவுள்ள விசேட சலுகை. யாழ் சாட்டியில் வெடிபொருட்களுடன் ஒருவர் கைது. பொருளாதார பாதிப்பால் துறவரத்தை கைவிடும் பௌத்த துறவிகள். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய 4 தமிழர்கள் கைது. தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதே சிறந்தது, இந்தியா தெரிவித்துள்ள விடயம். கோடையின் தாகத்தை பனி நுங்கு மூலம் குறைக்கும் சுயாதீன தமிழ் இளைஞர்களின் நுங்கு திருவிழா. கொரோனா தடுப்பூசிகளினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை வெளிவந்த அதிர்ச்சி பின்னணி. தாங்க முடியாத வாழ்க்கை செலவில் இலங்கையர்கள் தவிக்கும் வேளையில் நிவாரணமாக வாகனம் கொண்டு வருவதற்கான அனுமதி பத்திரம் வழங்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் குழு ஒன்றின் கோரிக்கையை பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஏற்றுக்கொண்டுள்ளதாக உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுப்பணித்துறையின் பல்வேறு பிரிவுகளில் உள்ள நிர்வாகத்தர அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் வசதிகளை போன்று தங்களுக்கும் வாகன உரிமம் வழங்க வேண்டும் என்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு சாதகமாக பரிசீலித்ததாக வட்டாரங்கள் தெரிவித்தன. பல்வேறு அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுமார் 100 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது பாவனைக்காக வரியில்லா வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரத்தை வழங்குமாறு சபாநாயகர் மஹிந்தியாபா அபேவர்த்தனவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற குழுவின் அங்கீகாரம் கிடைத்தவுடன் சபாநாயகர் மஹிந்தியாபா அபேவர்த்தன அதனை நிதியமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் மூலம் அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் சாட்டி கடற்கரை பகுதியில் வெடிபொருட்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சாட்டி கடற்கரை பகுதியில் வெடிபொருட்கள் காணப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த நபரிடமிருந்து 3 கிலோ 145 கிராம் வெடிமருந்துகள் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வருடாந்தம் 2000 பௌத்த துறவிகள் தமது துறவரத்தை கைவிட்டு வெளியேறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியும் இதற்கு ஒரு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னணி பௌத்த துறவிகள் மத்தியில் இந்த தகவலை வெளியிட்ட அவர் பொருளாதாரத்தை புத்துயிர் பெற அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்காக பௌத்த மத குருமார்களின் ஆசீர்வாதங்களை பெற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக இலங்கையின் படையினர் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு கூலி படையினராக செல்வதற்கும் பொருளாதார நெருக்கடியே காரணம் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு திருகோணமலை மூதூர் பகுதியில் கஞ்சி காட்சி வழங்கிய 3 பெண்கள் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கமலேஸ்வரன் தென்னிலா, கமலேஸ்வரன் விஜிதா, காளிராஜா சுஜா மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மூதூர் அமைப்பாளர் ஹரிஹரகுமார் ஆகியோர் கைதாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று காலை கஞ்சி தயாரித்து வழங்கிய போது போலீசாரின் அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் பின்னர் இரவு குறித்த அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழின படுகொலை நினைவேந்தல் வாரத்தின் ஆரம்ப நாளான இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய பெண் ஒருவரை சம்பூர் ஆண் போலீசார் வீட்டில் சென்று மிகவும் கீழ்த்தரமான முறையில் இழுத்து சென்றுள்ளனர். தமிழின படுகொலை நினைவேந்தல் வாரத்தின் ஆரம்ப நாளான இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய பெண் ஒருவரை சம்பூர் ஆண் போலீசார் வீட்டிற்கு சென்று மிகவும் கீழ்த்தரமான முறையில் இழுத்து சென்றுள்ளார். இதன்போது பெண் ஒருவரை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றுள்ளனர். இது குறித்த காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. இதனிடையே எதிர்வரும் 14 நாட்களுக்குள் முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலையை நினைவு கூறும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ள எந்தவொரு நிகழ்வுகளையும் தடை செய்யும் நீதிமன்ற உத்தரவையும் மூதூர் நீதவான் நீதிமன்றில் போலீசார் பெற்றுக் கொண்டனர். தமிழர் தாயகம் தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் வாரம் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. நீதிமன்றின் உத்தரவுக்கு அமையவே குறித்த அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்குள் சமத்துவம், நீதி, சமாதானம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றுக்கான தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படுவது இலங்கையின் நலனுக்கே சிறந்தது என்று இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா தெரிவித்துள்ளார். கொழும்பில் தெரிவு செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போது இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் குறிப்பிடுகையில் அரசியல் நல்லிணக்கம் மற்றும் இலங்கை அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் வழங்கிய உறுதிமொழிகளுக்கு இது பொருந்தும். இலங்கையின் ஐக்கியம், ஸ்திரத்தன்மை மற்றும் பிராந்திய ஒருமை பாட்டிற்கு இந்தியா உறுதியாக உள்ளதோடு இலங்கையின் பல்வேறு துறைகளில் இந்தியாவின் ஒட்டுமொத்த உழைப்பின் ஒரு பகுதியாக வடக்கு மற்றும் கிழக்கு இலங்கை மக்களுக்கு நன்மை பயக்கும் அபிவிருத்தி முயற்சிகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இந்த விடயங்களில் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து தொடர்ந்தும் பணியாற்றும் நிலைப்பாடு இந்தியா கொண்டிருக்கிறது.
இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு விவாதங்களில் தொடக்கத்திலிருந்து இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதில் இந்தியா முன்னணியில் இருந்து வருகிறது. தற்போது இலங்கை அரசாங்கம் தனியார் கடன் வழங்குநர்களுடன் அவர்களின் கடனை மறுசீரமைப்பதற்கான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்து கலந்துரையாடி வருகிறது. இந்த நிலையில் இலங்கை தரப்பின் கோரிக்கையின் அடிப்படையில் முடிந்த எந்த வகையிலும் இந்தியா தமது உதவிக்கரத்தை நீட்ட தயாராக இருக்கின்றது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மேம்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியும் பாதுகாப்பும் ஒன்றோடொன்று இணைந்துள்ளன. எனவே இரண்டு நாடுகளும் பாதுகாப்பு மற்றும் உணர்திறன்களை மனதில் வைத்து ஒன்றிணைந்து செயல்படுவது அவசியம் என்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா தெரிவித்துள்ளார். வவுனியா மரக்காரம்பள்ளியில் தமிழரின் பாரம்பரிய பறை இசையுடன் நுங்கு திருவிழா 12/5/2024 இடம்பெற்றது. இதன்போது பனைமரத்தின் பயன்கள் தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் பனைமரத்தின் உற்பத்தி பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் கலைநிலா கலையகத்தினால் குளக்கரையை பாதுகாப்போம் எனும் தொனிப்பொருளில் நாடகம் ஆற்றுகையும் இடம்பெற்றிருந்தது. சுயாதீன தமிழ் இளைஞர்களினால் தொடர்ச்சியாக 5வது வருடமாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டு குறித்த நிகழ்வில் பெருமளவான இளைஞர் யுவதிகள் எனவும் பலரும் கலந்து கொண்டு கோடையின் தாகத்தை பனிநுங்கு மூலம் குறைத்துச் சென்றனர். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்காக பெறப்பட்ட தடுப்பூசிகளினால் உலகம் முழுவதிலும் இதுவரை 11,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த விடயமானது 2023 ஐரோப்பிய மருந்துகள் முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையை மேற்கோள் காட்டி தேசிய செய்தித்தாள் ஒன்று இதனை குறிப்பிட்டுள்ளது. அதன்படி ஃபைசர் தடுப்பூசி போடப்பட்டு 8,000 பேர் உயிரிழந்ததுடன் அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியை பெற்ற 1,500 பேரும் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் அஸ்ட்ராசெனேகா கொரோனா தடுப்பூசிகள் குறித்த நிறுவனத்தினால் மீளப்பெறப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த தடுப்பூசியானது 3 பில்லியனுக்கும் அதிகமான டோஸ்களை வழங்கப்பட்ட பிறகு திருப்பி பெறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உலகம் முழுவதும் இது தொடர்பான விவாதம் உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்